பிள்ளைகளுக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுல கட்டாயமான பகுதியை தவிர்த்துட்டு போறோம். அந்த சாலிஹான வாழ்க்கையை கொடுக்கறதுல கட்டாயமான பகுதியை தவிர்த்துட்டு போறோம். ஆண் பிள்ளைகள் ஒன்றோ ட்ரக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அல்லது கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அல்லது மோசமான நண்பர்களோட சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை ரோட்டுக்கு கழிக்கிறாங்க. இது ஆண் பிள்ளைகளோட விஷயத்துல நாங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள். ஒரு லவ் அஃபேர் ஒன்று கிடைச்சால் அந்த பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அந்த பொடியன் தொலைக்கிறாரு. தொலைச்சதன் பின்னால கடைசியில் ஒரு கட்டம் வரப்போது அவருக்கு என்ன இல்ல, தண்ட லைஃபும் இல்ல, வந்த பிள்ளையும் இல்லை என்ற நிலைமை கொண்டு வரப்போகுது. ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள், பெண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதே மாதிரி மோசமான நண்பிகள். நல்ல நினைவு வச்சுக்கோங்க, ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை விட பெண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இடையில் உள்ள அந்த தொடர்புகள் அதிகம். இது ஒரு முக்கியமான விஷயம், சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அப்படி அழகா இருப்பாங்க அவங்க. ஒரு 2 பொம்பளை பிள்ளைகள் நல்ல கூட்டாளிமாராய்ந்தால் அப்படி அழகாக இருப்பாங்க, அப்படி அழகான வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையில் எந்த தொங்கல் வரைக்கும் நல்ல கூட்டாளிமாரா இருப்பாங்க. இவர் அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டியும் போவாங்க, அவங்க இவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டியும் போவாங்க. இதே மாதிரி மத்த பக்கமும் ஆண் பிள்ளைகளை விட அதிகமாக பெண் பிள்ளைகள்கிட்ட தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட. ஏன்னா அவங்களுக்கு தொடர்பு கூட ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூட ஃபுல்லாகவே அவங்க என்ன செய்வாங்க, எங்கேஜ் ஆகிருவாங்க. ஏண்ட பிள்ளை சேரக்கூடிய பொம்பளை புள்ள நல்ல பிள்ளையாக இருக்குமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு சொர்க்கம் வரைக்கும் அந்த 2 பிள்ளைகளும் போகலாம். மோசமான பிள்ளையாக இருந்தால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் மேலல்ல, என் புள்ளட கூட்டாளியால மோசமான ஒரு தொடர்புக்கு என் புள்ள உட்படுத்தப்படலாம், மோசமான பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தப்படலாம். நான் சொன்னா நீங்க நம்புவீங்களோ இல்லையோ தெரியா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மிச்சம் பெரிய லீடிங் கேர்ள்ஸ் காலேஜ் உண்டு, முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் உண்டு, லீடிங் ஸ்ரீலங்கால ஒரு ஊர்ல. அண்மையில ஒரு புள்ள அவ மாட்டிப்பட்றா, இலங்கையில விற்பனைக்கு இல்லாத அல்லது விற்பனைக்கு குறைவான ஒரு உயர் ரக மதுபான போத்தலோட, சாதாரண இந்த ஓல்டர்ராக்கெல்லாம் இல்ல, இந்த பழைய சாராயம் எல்லாம் இல்ல, ஸ்ரீலங்கால அதை எடுக்கிறது கஷ்டம், எக்ஸ்பென்சிவ். அப்படிப்பட்ட ஒரு மதுபான போத்தலோட ஒரு பொம்பளை புள்ள மாட்டிப்பட்றா. ட்ரக்ஸ் யாருக்கு வந்துட்டு, கேர்ள்ஸுக்கு வந்துட்டு. நீங்க பயப்பட வேணாம், நீங்க எந்த ஒருக்கும் இந்த பயம் இல்லாம இருந்துடவானம். ஆம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் ட்ரக் அடிக்ட் ஆகுற, மோசமான நண்பர்களோட ஆம்பளை பிள்ளைகளை மட்டும்தான் தூரமாக்கணும். இந்த பிரச்சனை பொம்பளை பிள்ளைகளுக்கும் இருக்குது, இப்படி நிறைய சம்பவங்கள். நான் நினைக்கிறேன் 2011ஆம் ஆண்டு அந்த சென்சஸ் படிக்கு இலங்கையில் 11,000 சொச்சம் அல்லது 12,000 சொச்சம் முஸ்லிம் பெண் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு காதலுக்காக மதம் மாறி இருக்கிறார்கள் 2011. அது 2025 கூடி இருக்குமே தவிர குறையாது. நாங்க நிறைய கேள்விப்படுறோம். ஹையர் ஸ்டடீஸ் லெவல்ல போகக்கூடிய புள்ளைகள், அதே மாதிரி வேற வேற ஊர்களுக்கு டியூஷன் அப்படி இப்படின்னு போகக்கூடிய புள்ளைகள், அல்லது தங்கட ஊர்லயே போகக்கூடிய லேடிஸ் காலேஜுக்கு போகக்கூடிய. ஏன்னா சில பொடிய மாதிரி இருக்கு, அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அவங்களுக்கு வேலையே என்னதான் ஒன்னரை அவக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு முன்னுக்கு போய் நிக்கிறது தான். அப்ப இப்படிப்பட்ட மோசமான ஆக்களுக்கு எங்கட பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்க, 2-3 தடவை அவன் அந்த ஆசை காட்டும் போது மயங்கிடுறாங்க. இஸ்லாத்தை விட்டு விட்டு போன எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது. நான் சொல்றது கஷ்டமாக இருந்தாலும் சொல்றேன், அதுல மார்க்கத்தை படித்த ஆலிமாக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கும். நாங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த அழகான வாழ்க்கை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த சாலிஹான அமல்களோட சுத்தி இருக்க வாழ்க்கையை இருக்காட்டி அந்த பிள்ளைகளுக்கு எந்த வாழ்க்கையை கொடுத்தும் மேல இல்ல, ப்ரொஃபஷனல் லைஃபை கொடுத்தும் மேல இல்ல, அகாடமிக் லைஃபை கொடுத்தும் மேல இல்ல. கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோமே, இப்படி செஞ்சுட்டு போனாவேன்னு நாங்க கவலைப்பட்டுவே இல்லை. எங்கட பிள்ளைகளோட சவால்கள்ல மிக முக்கியமான 3 சவால்களை அடையாளப்படுத்துகிறேன். முதலாவது ட்ரக். முதலாவது என்னது, அந்த பிள்ளைகள் அடிமைப்படக்கூடிய போதை வஸ்துக்கள். இந்த போதை வஸ்துக்களுடைய பிரச்சனை இந்திய சமூகத்துல பெரிய பிரச்சனை ஆகிட்டு. எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டு என்றால் இன்றைக்கு சமூகத்துல முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, அந்த குடிக்கிறவன் ஒளிஞ்சு குடிக்கிற, சிகரெட் குடிக்கிறவனும் ஒளிஞ்சு குடிக்கிற. இப்ப காலத்துல
ட்ரக்க விக்கிறவனுக்கு எதிராக வேலை செய்யறவன் தான் ஒளிஞ்சொழிஞ்சு வாழ்றே. அவன் வாழ்க்கை எப்ப முடியும்னு தெரியா, அவன் எப்ப குடுக்காரன் வந்து கொள்ளுவான்னு தெரியா, அவன் எப்ப ட்ரக் டீலர் வந்து கொள்ளுவான்னு தெரியா. ட்ரக் டீலருக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்கள் பயப்படும் காலம் இந்த காலம். எதிராக வேலை செய்ய பயம் என்ன, அவன் தான் ஊர்ல சண்டி, ஊர்ல குடுவிக்கிறவன் தான் ஊர்ல சண்டி அப்படின்ற நிலைமைக்கு மாறிச்சு. அண்மையில கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும், அதுவும் இலங்கையில மிக பிரபல்யமான ஒரு கலவன் பாடசாலை. திடீரென்று சொல்லி PHI செக்கிங்க்கு வாராரு. இதுக்காக பிள்ளைகள்ட்ட இந்த ட்ரக்ஸ் இருக்குமான்னு பாக்குறதுக்கு. நிறைய பிள்ளைகள்ட்ட ட்ரக்ஸ் இருந்து மாட்டிப்பட்டுறாங்க. செகண்டரி செக்ஷன்ல 6ஆம் வகுப்புல இருந்து A level வரைக்கும். திடீரென்று பிரைமரி செக்ஷனுக்கும் கொஞ்சம் பெய்து பார்த்துட்டு வரும். PHI வந்து நிறைய விஷயங்களுக்கு வருவாரு. பிரைமரி செக்ஷனுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரும். பிரைமரி செக்ஷன்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆண் மாணவர்கள் ட்ரக்ஸோட மாட்டிப்பட்டுறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் ஒன்று இல்லை. இன்றைக்கு என் புள்ள நகத்துல வச்சும் ட்ரக் பாவிக்கலாம். இன்றைக்கு என் புள்ள குடிச்சிட்டு வந்தார் என்றால் அவர் நேராக நின்று தள்ளாடி கொண்டு அப்படி இப்படி இருப்பாரு, அடையாளம் காணலாம். ஆனா ட்ரக் யூஸ் பண்ணின புள்ளை அடையாளம், சில ட்ரக்ஸ்ல சில அடையாளங்கள் விளங்கும். முந்தி இருந்த ட்ரக்ஸ்ல அடையாளம் விளங்கி, கஞ்சா அடிச்சா கண் சோக்கும் கண் சின்னதாவும் அப்படி விளங்கிச்சு. இப்ப உள்ளதுல விளங்குது இல்ல. இப்ப என்ன புள்ள ரூம் உள்ளுக்கு பொஸ்ததுள்ளுக்கு வச்சுக்கொண்டு ட்ரக் யூஸ் பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு பயங்கரமான காலத்துல வாழ்றோம். எங்கால வருது என்று இல்ல. பொம்புள்ள புள்ள தின்ற சாக்லேட்ல ட்ரக்க கலந்து கொடுக்கிற எத்தனையோ வரலாறுகள் கேள்விப்பட்டுரும். எங்கட ஊர்கள்ல இருந்து கேள்விப்பட்டுரும். பொம்புள்ள பிள்ளைகளுக்கு லவர் என்ன கொடுக்குறான், சாக்லேட் கொடுக்குறான், ஏமாத்துறான். அந்த புள்ள எடிக்ட் ஆகுது. அந்த சாக்லேட்ல என்ன இருக்குது, போதை இருக்குது. சாதாரணமான ஒரு காலம் அல்ல நாங்கள் வாழக்கூடிய காலம். இந்த ட்ரக் அடிக்ஷன் என்பது ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளையும் இந்த காலத்துல மிக பயங்கரமாக பாதிச்சிருக்கிறது. அப்ப எங்கட பிள்ளைக்கு நாங்க எந்த வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்றதை நாங்க யோசிச்சு கொண்டோம் என்று சொன்னால், இந்த சாலிஹான வாழ்க்கையை கொடுக்கணும். இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு எந்த குவாலிஃபிகேஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த வாழ்க்கை இல்லாம குவாலிஃபிகேஷனுக்கு பின்னால போனோம் என்றால் ஏண்ட பிள்ளை நாளைக்கு இந்த ட்ரக்கு அடிக்ட் ஆகலாம். தன்னுடைய அழகான வாழ்க்கை இந்த ட்ரக்ஸ்ல தான் நினைச்சு என் புள்ள போகலாம்.